அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையுடைய இணை ஆசிரியர் டாக்டர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். சார், ஒட்டுமொத்த நாடுமே இந்த பகல்காம் அட்டாக்ல ஒரு பெரிய அளவில் ஒரு துன்பகரமான ஒரு விஷயமா மாறுச்சு. நாடே வருத்தப்பட்டுச்சு. அந்த விஷயத்துல ஒரு ஆபரேஷன் சிந்தூர் அப்படின்ற பேர்ல இந்தியாவோட ரிப்ளை இருந்துச்சுங்கிறத பார்த்தோம். அது சார்ந்து அப்பொழுதே விவாதம் பண்ண சொல்லி ஸ்பெஷல் செஷன் கூட்ட சொல்லி கேட்டாங்க. அதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மழைக்கால கூட்டத்தொடர்ல அந்த விஷயங்கள் விவாதிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. இந்த விவாதம் எதிர்கட்சிகள் எழுப்பிய கேள்வி, ஆளும் தரப்புல இருந்து கொடுத்த விளக்கங்கள் எப்படி சார் பாக்குறீங்க ஓவராலா? இல்ல, விவாதம் நிச்சயமாக நினைத்த அளவுக்கு இல்லை என்றால் கூட பாஜக அரசினுடைய ஒரு ஸ்டெப் டவுன் தான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கே ஆகாத ஒரு நிலையில் இருந்து இறங்கி இப்போது ஒரு விவாதம் நடத்தி இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நிச்சயமாக பெரிய விஷயமாக பார்க்கிறேன். 2 ஸ்டெப் டவுன் நான் பார்க்கிறேன். ஒன்னாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டவுன் என்னன்னு பாத்தீங்கன்னா, எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகள் இல்லை என்ற அந்த ஒரு மனப்பான்மை என்னன்னு தெரியல, இல்ல வேற வழி இல்லாமலான்னு தெரியல. அவர்களை எல்லாம் சேர்த்து அரவணைத்து ஒரு ஃபாரின் ஒரு டூர் ஒன்று பண்ணாங்க. அதாவது சசி தரூர் ஒரு 5-6 நாட்டுக்கு போனாரு. அது ஒரு டெலிகேஷனை லீட் பண்ணிட்டு, கனிமொழி இன்னொரு 4-5 நாட்டுக்கு போனாங்க. அந்த மாதிரி ஜான் பிரிட்டாஸ் இன்னொரு டெலிகேஷன் இருந்தாங்க, சுப்ரியா சூலே ஒரு டெலிகேஷன்ல. ஸோ எதிர்கட்சிகள் என்பது இருக்கிறது, அது இந்தியாவினுடைய நலனுக்காகத்தான் இருக்கிறது என்று உணர்த்தும் விதத்தில் இது அமைந்திருந்ததாக நான் பார்க்கிறேன். அது ஃபர்ஸ்ட் கிளைம் டவுனாக, அதாவது எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியும் சேர்ந்தால்தான் பாரதம் என்ற இந்தியா என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் நான் ஒரு விஷயமாக பார்க்கிறேன். 2வது கிளைம் டவுனாகத்தான் இந்த ஒரு டிஸ்கஷனை பார்க்கிறேன். பாஜகவை பொறுத்தவரை இந்த மாதிரி டிஸ்கஷன் ஒரு இடத்துலையும் விரும்ப மாட்டார்கள் என்பது நம்ம அனைவரும் அறிந்த விஷயமாக இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட இந்த அளவுக்காச்சும் இந்த டிஸ்கஷன் நடந்ததுல நிச்சயமாக நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இது கேட்கறக்கே, இப்படி நடந்ததுன்னு. பட் எதிர்கட்சிகள் வச்சக்கூடிய முக்கியமான சில கேள்விகள், அதாவது இந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட்க்கு பொறுப்பேற்கிறதுல நீங்க தவறி இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போது பொறுப்பேற்கக்கூடிய விஷயத்த டே ஒன் கொஸ்டின் எழுப்பிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வெளியில நாடாளுமன்றம் கூடக்கூடிய அதே நேரத்துல வெளியில ஒரு காஷ்மீர் பக்கத்துல ஒரு 3 பேர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, இவங்க தான் அவங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்றாங்க. அதுக்கான ஆதாரத்தையும் உள்துறை அமைச்சர் சொல்றாரு. இந்த விஷயத்துக்கு அடிப்படையில் இனிமேல் நம்மள பொறுப்பு துறக்க சொல்லி கேட்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கையோ இந்த விஷயம், அது எப்படி நீங்க பாக்குறீங்க? அந்த இன்சிடென்ட் மட்டும் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, என்னை பொறுத்தவரை உள்துறை அமைச்சர் போய் சொல்றாரு. நிச்சயமாக அந்த கொண்டாவன் இங்கேயே சுத்தின்னு இருக்க மாட்டான். என்ன பிடிங்கனான்னு சொல்லி இருக்க மாட்டான். அவன் என்னைக்கே தப்பிச்சு ஓடிட்டான். ஒன்னும் தப்பிச்சு ஓடிட்டான், இல்லைன்னா அப்பயே போட்டிருக்காங்க. ரெட்ல ஒரு விஷயம் நிச்சயமாக நடந்திருக்கிறது. அதன் பிறகு வெளிப்படுத்துறது வேணா இன்னைக்கா இருக்கலாம். அதாவது அன்னைக்கு போட்டிருந்தாங்கன்னா இன்னைக்குதான் வெளிப்படுத்துறாங்க. போட்டிருக்கான வாய்ப்பு நான் பாக்குறேன். அதாவது அவர்கள் இந்த 3 பேரையும் கொள்றதுக்கான வாய்ப்பு நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இந்த பஹல்காம் என்பது ஏதோ பார்டர்ல இருக்கிற ஒரு இடம்லாம் கிடையாது. 250 கிலோமீட்டர் ஒரு 4-5 மலை தாண்டி தான் வரணும். இந்த மலை தாண்டுறதெல்லாம் அவ்வளவு எளிதில் போகக்கூடிய விஷயமே கிடையாது. ஆனால் கோம்பிங் ஆபரேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது என்றுதான் அப்போ சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்த 3 மாத கால அளவில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போ நிச்சயமாக அவர்கள் போக வேண்டியதா இருந்தால் நிச்சயமாக பாகிஸ்தானுக்கு போய் சேர்ந்திருப்பார்கள். ஒன்னும் அந்த டைம்ல அவர்களை கொண்டிருப்பார்கள் அந்த 250 கிலோமீட்டர் தாண்டுறதுல. இல்லை என்றால் வேற யாரோ ஒரு 3 பேரை கொண்டுட்டு இப்போ இவர்கள் தான் அவர்கள் தான் இவர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக பாராளுமன்றத்துல நாளைக்கு டிஸ்கஷன் வருதுன்னா இன்னைக்கு கொண்டு போட்டேன்னு சொல்றது அது எவ்வளோ ஒரு கொச்சையான விஷயம் பாருங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு விஷயம் என்னைக்கு நடந்ததுன்னு சொல்ல வேண்டாமா, எங்க நடந்ததுன்னு சொல்ல வேண்டாமா. நீங்க புதுசா ஒரு டைம் போட்டு ஏதோ குஜராத்தில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இது எடுத்துட்டு போறது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி பொறுப்பேற்கிற விஷயம், யார் பொறுப்பேற்க வேண்டும்? லெப்டினன்ட் ஜெனரல் லெப்டினன்ட் கவர்னர் காஷ்மீர் தான் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அவர் தான் அங்க இருக்கின்ற தலை சிறந்த அதிகாரி, தலைமூத்த அதிகாரியா இருக்கிறார். அவர் தான் கோஆர்டினேட்டர். அதாவது எஸ்ஓஜிக்கு, ஸ்பெஷல் ஆபரேஷன்ஸ் குரூப், போலீஸ், இது சிஆர்பிஎஃப், அதாவது பாராமிலிட்டரி போர்சஸ், இவங்க ஆர்மி, அதே நேரத்தில் ஆர்ஆர், ராஷ்டிரிய ரைபிள், இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான். இவர் கோட்டை விட்டாரு.
இதேதான் அந்த மேக்ஸார் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனம், அமெரிக்க நிறுவனம். அந்த அமெரிக்க நிறுவனத்திலிருந்து பாகிஸ்தானில் இருக்கின்ற ஒரு நிறுவனம் வந்து தொடர்ந்து பிப்ரவரியிலிருந்து ஏப்ரல் வரையான காலகட்டத்தில் வந்து பஹல்காமனுடைய அந்த இமேஜஸ் வந்து வாங்கி கொண்டிருந்தது. அது ஒரு சேட்டலைட் நிறுவனம். சேட்டலைட் நிறுவனத்திலிருந்து இமேஜஸ் வாங்கி கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் வந்து அப்பவே அவர்களுக்கு தெரிய வந்தது. இந்தியன் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரிய வந்தது. அப்போ இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன, அவர்கள் வந்து மனோஜ் சின்ஹாக்கு சொல்லவில்லையா, லெப்டினன்ட் கவர்னருக்கு சொல்லவில்லையா? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது வந்து வேற யாருக்கும் இந்த தகவல் போகவில்லையா? அப்படி இருந்தால் கூட எதனால் வந்து இது இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்து கூட அதற்கு எதுவான ஒரு விஷயத்தை வந்து இல்லை என்றால் ஒரு 10 பேர் அங்க போலீஸ்கார ஏன் போடல? இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயமா இருக்கிறது. அப்போ கம்ப்ளீட் அப்ஜெக்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் என்பது தெரிய விடுறது. அந்த அப்ஜெக்ட் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ஆன போது கூட இந்த தப்பன் தேக்கா என்ற ஐபியினுடைய தலைவருக்கு மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அதாவது பஹல்காமுக்கு பிறகு எக்ஸ்டென்ஷன் கொடுத்திருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு பாஜகவினுடைய ஊழியராக, அமித்ஷாவினுடைய ஒரு கைக்கூலியாக இவர் செயல்பட்டு கொண்டிருக்க வேண்டும். அந்த அந்த இந்த மாதிரி ஒரு 2வது எக்ஸ்டென்ஷன் கிடைக்கிறது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். 2வது எக்ஸ்டென்ஷன் என்று வைத்தால் இன்னொரு 1 இயர் எக்ஸ்டென்ஷன். அந்த 1 இயர் எக்ஸ்டென்ஷனோட இவர் வந்து ஆக்சுவலா டபுள் டென்யூர் பண்றாரு. டிஐபியாக, டைரக்டர் இன்டெலிஜென்ஸ் பியூரோவாக. யூஸ்வலா ஒரு 2 வருஷம் கிடைக்கும். இங்க டிஜிபி கூட இருக்கிற அந்த 2 வருஷம். அதை தாண்டி இன்னொரு 2 வருஷம் கிடைக்குதுன்னா அப்ப நீங்க என்னெல்லாம், வாட் ஆல் வில் யூ டூ டு கெட் தட் எக்ஸ்டென்ஷன் கேள்வி இருக்கிறது. இல்லைன்னா கிடைக்காதுங்க. எக்ஸ்டென்ஷன் வில் நாட் கம் இன் அன்லெஸ் யூ ஆர் லிட்ரலி அட் த ஃபீட் ஆஃப் த பொலிட்டிக்கல் பாஸ். இல்லைன்னா வராது, 100% வராது. அதான் நரேந்திர மோடியுடைய இவர்களுடைய ஒரு முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அப்போ அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் தான் இந்த மாதிரியான இவருக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாங்க? அது கேள்வி கேட்க வேண்டாமா? இனி என்னை பொறுத்தவரை நேற்று டிவியில சொல்ற ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த ஒரு விஷயத்துல வந்து இவர்களுக்கு 240 பேர் தான் பிஜேபி. பாக்கி இருக்கிறது யாரு? நாயுடு, நிதிஷ் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கும் தே ஆல்சோ ஹேவ் த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் வந்து வாதாடுவேன். அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்திட ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. இது எதிர்கட்சிகள் வந்து இந்த டாபிக்கே போல. அது ஏன்ன்ற கேள்வி நிச்சயமாக என் மனதில் இருக்கிறது. அப்போ அதற்கும் அதாவது எப்படி நீங்க ஆளுங்கட்சியை கேள்வி வைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க வந்து நிச்சயமாக இவர்களையும் கேள்வி வைக்க வேண்டும். ஆமா ஆமா, நாயுடு கேள்வி வைக்க வேண்டும். நாயுடு பதில் சொல்லணுங்க. என்னத்தை பண்ணி கொண்டிருக்காங்க கேள்விக்கு நாயுடு பதில் சொல்ல வேண்டும். நீங்க இருக்கிறத பூரா, அதாவது சரி நான் எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமின்னு சொல்லிடுறேன், நீங்க காசு மட்டும் கொடுத்தா போறோம், நான் காசு பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறேன், ஏன்னா வந்து ஜெயில இருந்து வெளியே வச்சா போறோம், ஜெயில மட்டும் அடைச்சிடாதீங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு மனப்பான்மை வந்து நீங்க நாயுடுக்கு வந்திருக்கிறது. அப்போ அந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இடத்துல இருந்து, தன்னுடைய மகனை காப்பாற்ற வேண்டும், சொத்தை காப்பாற்றிக்க வேண்டும் என்ற ஒரு இடத்துல இருந்து மட்டும்தான் ஒரு நாயுடு வந்து யோசித்து கொண்டிருக்கிறார். நாயுடுன்னா நான் சொல்றது வந்து இவரு சந்திரபாபு நாயுடு, வேற யாரும் கிடையாது. ஆமா, அரசியல் கட்சியே வந்து கப்ஜா பண்ணது எப்படின்னு எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். இந்த ஒரு நபர் என்னென்ன செய்தாருலாம் பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அப்ப அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட்லி அன்டிசைரபிள் பர்சனாக அதே மாதிரிதான் நிதிஷ்குமார் இன்னைக்கு தென்படுகிறாரு. இங்க ஒதுக்கிறாரு, அங்க ஒதுக்கிறாரு. ஒரு கொள்கையும் கிடையாது, ஒரு கோட்பாடும் கிடையாது. 2 பேருக்கும் சரி, சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் என்பது வந்து எவ்வளவு பெரிய வில்லன்கள் என்பது எதிர்கட்சிகள் வந்து கோடிட்டு காட்டவில்லை, பேசவும் இல்லை. அவர்களுடைய கட்டாயம் நிர்பந்தம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ அப்படி இருக்கின்ற விஷயங்கள் கூட இன்று பாராளுமன்றத்தில் ஒழிக்கவில்லை என்பது எனக்கு வருத்தக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். வந்து ஒரு முக்கியமான ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் இந்த விவகாரம் அப்படிங்கிறது. இந்த விஷயத்துல கொஸ்டின்ஸ் கரெக்டா எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி வந்து கூட்டணி பார்ட்னர்ஸ் நோக்கி அவங்க கேள்விகள் வைக்கல. முழுக்க பாஜக முக்கியமான அமைச்சர்கள் அவங்கள தான் டார்கெட் பண்ணி பேசுறாங்க. இப்ப வந்து ப. சிதம்பரம் சொல்றாரு என்னன்னா, அந்த குறிப்பிட்ட அந்த டெரரிஸ்ட் வந்து அந்த பாகிஸ்தான் வந்து வந்தாங்கன்றது டவுட்டா இருக்கு, அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்டா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி அதாவது ஆளும் வருஷம் செஞ்சக்கூடிய தவறுகளை சரியா பின்பாயிண்ட் பண்ணி ஒரு கேள்வி எழுப்புனா உடனே வந்து அந்த விஷயம் வந்து பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா அந்த கார்டை வந்து அப்படியே அவங்களுக்கு எதிராக திருப்புறதுக்கு ஆளும் அரசுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மாதிரியான நெருக்கடியான நிலையில வந்து எதிர்கட்சிகள் எப்படி இந்த விஷயத்துல பாலிடிக்ஸ் செய்யறாங்க, எப்படி கரெக்டா ஹேண்டில் பண்றாங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கரெக்டா எல்லாம் ஹேண்டில் பண்ணலாங்க. இவங்க வந்து எதிர்கட்சிகளுடைய சொதப்புகள் வந்து அளவே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து கோஆர்டினேட்டர் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுகிறது. அந்த கோஆர்டினேட்டர் ஸ்ட்ராட்டஜிக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் தான் பெரியவன் நீ தான் பெரியவன் இல்லாம அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியை எடுக்க வேண்டும். இது நிச்சயமாக என்னை பொறுத்தவரை வந்து இப்போ சசி தரூரை நிச்சயமாக பேச வச்சிருக்க வேண்டும். அப்போ ஏனென்றால் அவரை மாதிரி ஒரு ஆர்டிகுலேட்டான ஒரு நபர் வந்து நிச்சயமாக காங்கிரஸ்ல கிடையாது. பிகாஸ் கோகாய் வந்து நல்லா தான் பேசினாரு, அதுல இன்னும் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அப்படி இருந்தாலும் கூட இவரை வந்து
நிச்சயமாக யூஸ் பண்ணியிருக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு இருக்கின்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சி இருக்கு. இந்த கான்ஸ்டிடுவன்சி டெஃபினட்டாக ஒரு பெருமளவில் இந்த விஷயம் வந்து போய் சேர்ந்திருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அப்கோர்ஸ் சிதம்பரத்தை பேசுவர்கள் ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் சிதம்பரம் எழுப்பின்ற கேள்விகள் வந்து இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ரிலேட்டட் இஷ்யூல வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதை தாண்டியே வந்து காங்கிரஸ்காரர்கள் நிறைய பேர் ராஜ்யசபாவில் இருக்கிறாங்க, அவர்களை வந்து பேச வச்சிருக்காங்க. 2-3 விஷயங்கள் நிச்சயமா இருக்கிறது. ஆனா கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு இருந்தது என்று கேள்வி இருக்கிறது. இப்ப கனிமொழி தான் பாயிண்ட் பண்ணாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஜவஹர்லால் நேருவை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதனால வந்து ஜவஹர்லால் நேருவுக்கு பெரிய ஒரு மவுஸ் வந்திருக்கிறது. ஊர் பூரா வந்து ஜவஹர்லால் நேரு யார் யாருன்னு கேட்டு இருக்காங்க, உலகம் பூரா கேட்டு இருக்காங்கன்னு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து காங்கிரஸ் கிட்ட இருந்து வர வேண்டிய விஷயங்களை தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனா காங்கிரஸ் தரப்புல இருந்த அது கூட யோசிக்கிறதுக்கு ஆள் இல்லையா என்ற இந்த விஷயம் கொஞ்சம் வியப்பாத்தான் இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. ரெண்டாவது, ஆளும் தரப்பில் இருக்கிறவர்கள் வந்து அவர்களுக்கு ஒரு ட்ரைனிங் அந்த அளவுக்கு கிடையாதுன்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரு பாராளுமன்ற நடைமுறை இன்னைக்கு இருக்கின்ற பாராளுமன்ற நடைமுறை கிடையாது. 2014 முன்னால ஒரு நடைமுறை இருந்தது. அதாவது ஆப்போசிஷன் கேன் ஹேவ் இட்ஸ் வே, the ruling party will have its way. அதான் அதனுடைய சாராம்சம் என்னவென்றால், எதிர்கட்சிகள் அவர்களுடைய விஷயங்கள் எல்லாம் வந்து பாராளுமன்றத்தில் எந்த அளவுக்கு வேணாலும் அவர்கள் பேசலாம். ஆனால் கடைசியில வந்து ஆளும் தரப்பினுடைய அந்த ஒரு நிர்பந்தம் இல்லை என்றால் அந்த ஒரு கோரிக்கை தான் அது வந்து நிறைவேற்றப்படும் என்ற விஷயம் இருக்கிறது. ஆனால் எதிர்கட்சிகளுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்க வேண்டும். அந்த ஸ்பேஸ் தான் இன்னைக்கு வந்து கிடையாது. இப்போ வந்து நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு கிரிட்டிசிசம் வைத்து விட்டால் உடனடியாக கனிமொழி சொன்ன அந்த விஷயம் தான். அதாவது நீங்க வந்து தேச துரோகி ஆயிருவீங்க, பாஜகவுக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் அது வந்து தேச துரோகம் ஆயிரும். அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி ஒரு பாஜகனால பயணிக்க முடிய மாட்டேங்குது, இன்னும் பயணிக்க முடிய மாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது, அது 11 வருஷம் அதிகாரத்தில் வந்துட்டு இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. அப்போ இதுக்கு முன்னால் எப்படி பாராளுமன்றம் நடந்திருக்கிறது என்று சொல்லி கொடுத்திருப்பார்கள். அப்படி இருந்து கூட இன்னைக்கும் அந்த பாராளுமன்றத்தில் வந்து எதிர்கட்சியினுடைய அந்த குரல் வலை நசிக்கிற மாதிரி இப்போ வந்து பீகார் எஸ்ஐஆர் பத்தி ஒரு டிஸ்கஷன் கேட்கறாங்க, அந்த எஸ்ஐஆர் டிஸ்கஷன் இன்னும் வரவில்லை. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதுதான் இவர்கள் வந்து இன்னும் அந்த எதேச்சா அதிகார அந்த ஒரு போர்வையில தான் உட்கார்ந்து கொண்டிருக்கார்கள் என்று அவங்க மிக தெளிவாக தெரிகிறது. அப்ப அந்த ஒரு மனப்பான்மை இருக்கும் வரை நிச்சயமாக பாராளுமன்றத்தினுடைய ஃபங்க்ஷனிங்கே வந்து நன்றாக இருக்காது என்றதுதான் என்னுடைய ஒரு கருத்து. சார், நீங்க எஸ்ஐஆர் பத்தி குறிப்பிட்டீங்க. அந்த எஸ்ஐஆர் விஷயத்துல என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்காளர் அடையாளத்தை எல்லாம் ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா வந்து அமித்ஷா அவர்கள் வந்து இப்ப சுட்டுக் கொல்லப்பட்ட 3 பேருக்கான எவிடன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் அந்த வாக்காளர் அட்டையை தான் சொல்லி அவர் அதை கூட்டிட்டு தான் காமிச்சு பேசுறாரு. அவங்களுடைய வாதத்தை படி பார்த்தாவே அதுவே வந்து ஃபேக்கான டாக்குமெண்டா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு. ஆனா வெளிப்படையா பார்லிமெண்ட்ல இதுதான் நடந்துச்சு, இதுதான் உண்மை அப்படின்னு டிக்ளேர் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல தான் சார் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு ஆளுமரசு கிடையாது. அது எதுக்கு நீங்க வந்து பாராளுமன்றத்தில் பொய் சொல்லக்கூடாதுன்றது பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போகும் அப்படின்லாம் இருக்கிறது. அது அந்த பயமே கிடையாது. இவங்க வந்து கூசாமல்ல பொய் சொல்றாங்க. அப்போ ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்துக்காக பேசவே இல்லைன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஜேடி வான்ஸ் வந்து பாகிஸ்தான் தாக்க போகுது என்றதான் என்கிட்ட சொன்னாருன்னு சொல்றாரு. அது மட்டும்தான் இவர்கள் வந்து குறிப்பிடாத தவிர அங்கிருந்து வந்து அழுத்தத்தை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்களே. அப்ப அங்கிருந்து அழுத்தமே வரவில்லையா? அப்ப ட்ரம்ப்பும் வான்ஸும் வந்து பொய் சொல்லி கொண்டிருக்கிறார்களா? மார்க்கோ ரூபியோ பொய் சொல்றாரா? அங்க இருக்கின்ற என்டையர் இக்கோசிஸ்டமே சொல்லுதுங்க, நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லுது. அப்ப அதற்கு நீங்க வந்து ட்ரம்ப் பேர் சொல்லி நீங்க சொல்ற கூட உங்களுக்கு வந்து வக்கில்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? ஒரு பிரதமர் வந்து அதை சொல்ல மாட்டாருன்னு சொன்னீங்கன்னா அப்போ பொய் சொல்றாருன்னு தான் எனக்கு புரியுது. ஒண்ணு. ரெண்டாவதாக இந்த ஒரு விஷயத்தில் அதாவது ஆப்ஷன் இன்னும் ஆன்கோயிங்கா தருது. ஆப்ஷன் ஆன்கோயிங்கா இருக்கும்போது நாங்க வந்து ஜெயிச்சிட்டோம் சொல்றதுல எந்த விதத்துல ஒரு அது எப்படி ஒரு கம்ப்ளீஷன் இல்லாம இப்போ வந்து நாங்க வந்து 2 பேரும் வந்து கபடி ஆடிட்டு இருக்கோம், கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கோம். மேட்ச் முடிஞ்ச அப்புறம் தானே தெரியும் நம்ம ஜெயிச்சோமா தோத்தோம்னுட்டு. இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூர் வந்து ஆன்கோயிங், ஆனா நம்ம ஜெயிச்சிட்டோம். இது என்ன மாதிரியான போங்க எனக்கு தெரியல. அவங்க மண்டிட்டாங்க, அதனால வந்து வித்ரா பண்ணிட்டோம்னு சொல்றாங்க அப்படின்னா அப்புறம் வந்து ஆன்கோயிங்னா புரியலையே சார். மண்டிட்டதால வித்ரா பண்ணிட்டான், பட் ஆன்கோயிங்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அங்கேயும் மாட்டுறாங்க, அது பொய்யாத்தான் வருது. மண்டிட்டாங்க, சரி அப்ப ஏன் அவனை முடிக்கலன்னு கேள்வி வருது இல்லையா? அதான் கேட்டாங்க எதிர்கட்சிகள், அதான் கேக்குறாங்க. சரி மண்டிட்டான், சரி உன்னை வந்து ஐயோ அடிக்காதீங்கன்னு சொன்னா அதனாலதான் நீ அடிக்கல அப்படின்னு நீ சொல்ற. பட் அவனை முடிக்கலையா நீ? அவனுக்கு இன்னும் அந்த தாக்கம் இருக்குதானே செய்யுது, அந்த கெப்பாசிட்டி இன்னைக்கும் அவனுக்கு இருக்குதானே செய்யுது. அப்ப ஏன் முடிக்கலன்ற அந்த கேள்வி இருக்கு இல்லையா? அந்த கேள்விக்கு இன்னும் பதில் கிடையாது. இன்னும் அவனுங்கிட்ட அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, இன்னும் எல்லை தாண்டி பயங்கரவாதத்துக்கான அந்த கேப்பபிலிட்டி இருக்கிறது, இன்னும் வந்து பல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான். அவர்கள் நம்மளை பார்த்து கொண்டு அவர்களும் வந்து ஒரு பெரிய டெலிகேஷன் வந்து பல நாடுகளுக்கு அனுப்பத்தான் செய்தார்கள். அப்ப இது இவ்வளவு விஷயம் நடக்கும்போது நாளைக்கு வந்து ட்ரம்ப் வர்றாரு, செப்டம்பர்ல வந்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னால பாகிஸ்தான்ல இறங்கிட்டு தான் அவர் இங்க வர்றாரு.
அப்ப அது 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 கூட உங்களால் வந்து மேனேஜ் பண்ண முடியலன்னா நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் கேள்வி இருக்கிறது இல்லையா? ஆமா ஆமா சார். ட்ரம்ப் வந்து நான் தான் நிறுத்தணும்னு சொல்லிட்டாரு. அது ஆமா. கூட ஓகே, அது கூட ஓகே. ஆனா அவர் சொல்ற போது எப்படி சொன்னாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் குட் ஃபெல்லோஸ், அவங்க 2 பேரும் நல்ல ஃபெல்லோஸ் அப்படின்னு சொல்லி ஈக்குவலா ட்ரீட் பண்ணி பேசினாரு. 2வது வந்து அங்க நடக்கக்கூடிய உபசரிப்பு விழாவுக்குலாம் வந்து ராணுவத்துறை அமைச்சர், பாகிஸ்தான் ராணுவத்துறை அமைச்சர் கூப்பிட்டு அங்க வந்து உபசரிப்பு பண்றாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுறாரு. 2 பேரும் ஈக்குவல் தட்டுல, ஒரே தரசு தட்டுல வச்சு பாக்குறது, அந்த நடவடிக்கையை எப்படி புரிஞ்சுக்குது சார் அதை? அதான் ராணுவ தளபதியை கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. அது ஓகே. அது வேற ஏதோ மெசேஜ் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்காருன்னு எடுத்துக்கொள்ளலாம். பட் ட்ரம்பை வச்சு ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. அவரு பண்ற அந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணாகத்தான் இருக்கிறது. ஆனால் மறுபடியும் வந்து ட்ரம்ப் இது செய்யறதுனால, அதாவது பாகிஸ்தானுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு வர்றதுனால மறுபடியும் அந்த ஹைஃபனேஷன் வந்துருது. இந்தியா பாகிஸ்தான் அது வந்துருது. இந்தியா சைனா என்று மன்மோகன் சிங் கொண்டை நிறுத்தி வச்ச இடத்துல இருந்து இவர் வந்து அதை நேரா தூக்கிட்டு வந்து இந்தியா பாகிஸ்தான் என்று வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இதுதான் பிரச்சனையா இருக்கிறது. அது பெயலுகாவுக்கு பிறகு கூட இந்த ஒரு பிரச்சனை வந்து நம்ம அந்த ஒரு அதல பாதாளத்துக்கு பள்ளக்கூடாது என்று வீழக்கூடாது என்றுதான் நானும் நினைத்துக் கொண்டிருந்தேன். பட் கரெக்டா கொண்டு போட்டாங்க. இவங்கனாலதான் நான் நடக்கிறது. பாகிஸ்தான் 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 கூட சொல்லி பேசிட்டு இருக்கிறதுனால இதுதான் நடக்கிறது. ஆனால் அதோட வந்து இப்ப பாகிஸ்தான் இவங்க வந்து காலி பண்ண வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது. ஏன்னா பாகிஸ்தான் இல்லைன்னா இவங்களால வந்து ஜெயிக்க முடியாது, எலெக்ஷன் ஜெயிக்க முடியாத ஒரு நிலையில இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்போ ஆனா கிரிக்கெட் ஆடலாங்க. இந்த பாகிஸ்தான் வந்து இது ஹராம், ஒண்ணும் பண்ணக்கூடாது, அவங்ககிட்டே போய் கூடாது. ஆனால் எனக்கு காசு என் புள்ள வந்து கிரிக்கெட் ஐசிசி நடத்துறதுனால நிச்சயமாக ஒரு பிரச்சனையும் கிடையாது, கிரிக்கெட் நடத்திடலாமா? என்ன நியாயம்னு எனக்கு புரியல. மன்மோகன் சிங் வந்து கிரிக்கெட் ரிலேஷன் வந்து பிரேக் பண்ணாருங்க. மன்மோகன் சிங் நினைச்சதுனால சிதம்பரத்தினுடைய அந்த அறிவுறுத்தல அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய IPL ஆடக்கூடிய வீரர்களை வந்து நீ ஆடக்கூடாது என்று ஒரு கட்டளை எடுக்கிறார். அதன் பிறகு ஒரு கார்பரேட் இங்க வந்து அவங்க வந்து திரும்பி பார்த்ததே கிடையாது. அதனால அங்க வந்து டப்புன்னு வந்து ஃபண்டிங் கட் ஆகுதுங்க. ஒரு 20 பேர் வந்து இந்தியாவுடைய IPL விளையாண்டுருந்தாங்க. IPL இன்னைக்கும் வந்து பெரிய ஒரு லீகாகத்தான் இருக்கிறது. அப்போ அந்த ஒரு மினிமம் விஷயத்தை கூட இவங்களால் வந்து செய்ய முடியலை. அதாவது பாகிஸ்தானை வந்து இன்டர்நேஷனலி ஐசோலேட் பண்ண வேண்டும், அது பண்ண முடியல. இன்னைக்கு வந்து எல்லாமே பாகிஸ்தான் கூட தான் இருக்காங்க. இவர் தான் சொல்றாரு 3 நாடு தான் பாகிஸ்தான் கூட இருந்துட்டு. சைனா பாகிஸ்தான் கூட இருந்தது. அப்ப சைனானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், இது ஐ திங்க் சிதம்பரம் குறிப்பிட்டிருக்காரு, சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக கூறியிருக்காரு, பாகிஸ்தான் நன்றாக செய்தது, பாகிஸ்தானுக்கு வாழ்த்துக்கள் நல்லா சொல்லிவிட்டு, அப்படி ஒரு மனிதர்கிட்ட நீங்க போய் நிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்த்து சிதம்பரம் ஒரு கேள்வி கேட்கிறார். அதன் பிறகு வந்து நீங்க அவரை மட்டும் பார்க்கல, நீங்க ஷீயை கூட பாத்தீங்க, பிரசிடென்ட் ஷீயை கூட பாத்தீங்க. ஷீ ஜின்பிங்க பார்க்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க? அவர்கிட்ட சொன்னீங்களா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாத நாடு நீங்க சொன்னீங்களா அந்த கேள்வி கேட்கிறாரு. அதற்கும் மௌனம் தான் ரெஸ்பான்ஸாக வருது. அப்போ சைனா என்ற வார்த்தையை கூட உச்சரிக்க முடியாத ஒரு பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பாராளுமன்றத்தில் வந்து வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் முக்கியமான விஷயம். நேத்து சைனாங்கிற பேரே வரலையே அவருடைய ஸ்பீச்ல வந்து சைனாங்கிற பேரும் வர மாட்டேங்குது, சீனா பேரும் வர மாட்டேங்குதுன்னா எப்படி இந்த பிரச்சனையை அவர் அட்ரஸ் பண்றாரு? இது எப்படி சார் இது புரிஞ்சுக்கிறது? இல்ல அதுக்கு முன்னால வந்து அதுக்கு முன்னால வந்து நம்ம கூட ஒரு நாடு நிக்கலன்னு நான் சொன்னேன். நம்ம கூட நிக்கலன்னு சொன்னது வேற ஒன்றும் கிடையாது. பயங்கரவாதத்தை அனைத்து நாடுகளும் எதிர்க்கும். ஆனால் பயங்கரவாதத்தை எதிர்த்ததோடு அதை எல்லாம் நிறுத்தி விடுவார்கள். எல்லா நாடுகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. பயங்கரவாதம் என்ற பிரச்சனை எல்லா நாடுகளுக்கும் இருக்கு, அதனால எதிர்ப்பார்கள். ஆனால் பாகிஸ்தான் தான் இந்த பயங்கரவாதத்துக்கு காரணம் என்று இந்தியா தம்பட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு நாடுங்க, ஒரு துவாலுவோ, ஒரு ஃபிஜியோ, ஒரு மாலத்தீவோ, ஒரு நாடு கூட பாகிஸ்தான் தான் இதுக்கு காரணம் என்று கூறவில்லை. அதே நேரத்தில் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேங்க. ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரீஸ் என்ற அந்த அமைப்பு வந்து மிக தெளிவாக கூறுகிறது, காஷ்மீர் தான் பிரச்சனை, இந்தியா தான் இதுக்கு பிரச்சனை என்று. ஒரு 55 நாடுகளினுடைய அமைப்பு வந்து மிக தெளிவாக இந்தியாவுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் வந்து எடுக்கிறது. அப்படி ஒரு கூட்டமைப்பு காமிங்க. ஏதாச்சும் ஒரு நாடுங்க, ஒரு நேபாளத்தை கிட்ட சொல்ல சொல்லுங்க, பங்களாதேஷ் கிட்ட சொல்லுங்க, பூட்டான் கிட்ட சொல்லுங்க, யாருமே சொல்லவில்லை, யாருமே இந்தியாவோட நிக்கவில்லை. இவங்க சொல்லிட்டு இருக்காரு, பிரதமர் சொன்னார் 3 நாடு தான் பாகிஸ்தான் கூட நின்னது, பாக்கி எல்லாருமே நம்ம கூட நின்னு சொல்ல, அது பச்சை பொய். அப்ப பொய்களை மட்டும்தான் பாராளுமன்றத்தில் பேசுவேன் என்று தம்பட்டம் கட்டி கொண்டு ஒரு பிரதமரும் ஒரு உள்துறை அமைச்சரும் உட்கார்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப உலகத்துக்கே பயங்கரவாத பெரிய சிக்கல் அப்படின்னும் போது அந்த பயங்கரவாதத்தை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக வந்து பாகிஸ்தான் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் பிரதமருடைய மகன் வந்து பினாவல் பூட்டோ கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அந்த விஷயங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தானை தனிமைப்படுத்தக்கூடிய விஷயத்த உலக நாடுகள் யாருமே கூட ஏன் செய்ய மாட்டேங்கிறாங்க? இந்தியா அதை இனிஷியேட் பண்ணவங்க கூட ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? அது அந்த அந்த வெளியுறவு கொள்கை என்ன பிரச்சனை இருக்கு சார் அந்த விஷயத்துல?
வெளியுறவு கொள்கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மோடிக்கு வந்து அவார்டு கொடுக்கணும். 2வது வந்து சாமியார்களுக்கு வந்து நல்லா சாப்பாடு போட்டு கவனிக்கணும். எங்கெங்க போறாங்களோ அவங்க எல்லாம் கவனித்து கொண்டிருக்கணும். அப்புறம் வந்து யோகா ப்ரமோட் பண்ணணும். அங்க இருக்கின்ற இந்த அமைப்புகள் எல்லாம் ஓவர்சீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பிஜேபி இருக்காங்க, விஹெச்பி இருக்காங்க, இந்த மாதிரி அமைப்புகளுக்கு வந்து வேலை செய்யணும். இதுதான் முழுக்க முழுக்க செய்து கொண்டிருக்கின்ற வேலை. வேற ஒரு வேலையும் கிடையாது. மோடி வேற எல்லா நாட்டுக்கும் வேற போய் கொண்டிருக்கிறார். அப்ப இதை தாண்டி ஒரு வேலை வந்து யாருமே எங்கேயுமே செய்யவில்லை என்றுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான வருத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. ஃபாரின் மினிஸ்ட்ரி என்பது ஏதோ பாஜகவினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக மாறிவிட்டது. அதை பார்த்து கொண்டுதான் இருக்கணும். இப்ப ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்லா என்ற ஃபார்மர் ஃபாரின் செக்ரட்டரி, அவர் வந்து இன்னைக்கு வந்து பாஜக மெம்பராக வந்து பாராளுமன்றத்தில் நாமினேட்டட் மெம்பராக வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். யாரு இவரு ஜெய்சங்கர், யாரு முன்னாடி ஐஎஃப்எஸ் ஆபீசர், இன்னைக்கு வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அப்ப நீங்க எடுத்து பாருங்களேன், அந்த ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா, இவரு ஹர்தீப் சிங் பூரி அவர் வந்து முன்னாள் ஐஎஃப்எஸ் ஆபீசர், பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவா இருந்தாரு இங்க இதுல யுஎன்ல. இன்னைக்கு வந்து இவருடைய அமைச்சராக இருக்கிறார். அப்ப முழுக்க முழுக்க ஐஎஃப்எஸ்ஐயே வந்து காலி பண்ணி கொண்டு பாஜகனுடைய ஒரு பிரான்ச்சாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். நமக்கு ஏன் தெரிய மாட்டேங்குன்னு பாத்தீங்கன்னா, ஐஎஃப்எஸ் ஆபீசர்ஸ் வேலை கட்டுறது எல்லாமே வந்து எப்ராட் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு தெரியவில்லை. பாஜக நபராக இருந்தால் உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து ஆக்சஸ் இருக்கிறது, நீங்க வந்து கேள்வி கேட்கலாம், நீங்க வந்து அவருடைய அந்த இண்டிபெண்டன்ஸ் டே, ரிபப்ளிக் டே எல்லாம் கூப்பிடுறாங்க. இல்லைன்னா ஒண்ணும் கிடையாது என்ற ஒரு நிலையை தான் நான் இப்ப வந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். சார், நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஒரு சீரியஸான ஒரு பேட்டர்னா வந்து வெளியுறவு கொள்கை வந்து பெரிய அளவில் டெமாலிஷ் ஆன மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு பேட்டர்ன் வச்சு ஒரு நிர்வாகத்தை வச்சிருக்காரு அப்படின்னா, இப்ப வந்து இந்த இடத்த நாளைக்கு மோடிக்கு வந்து வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணா இந்த ஸ்ட்ரக்சர்லாம் மாத்த முடியுமா? இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தனிநபர்கள் சார்ந்த பிரச்சனையா இருக்கா, அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷனா இது மாறிடுச்சா? டோட்டலாவே பாஜக இது இப்படிதான் ரன் பண்றாங்களா? நாளைக்கு வேற ஒரு ஆட்சி மாறினா இந்த விஷயத்த சரி பண்ண முடியுமா? இதோடைய சீரியஸ் தன்மை அடுத்த கட்டம் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். இது 11 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த ராட் வந்தது 11 வருஷத்துக்கு மேலேயே ஆகுதுன்னு நினைக்கிறேன். அப்போ இப்ப ஜெய்சங்கர் வந்து இதே இதுலதானே ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தாரு, சீனால தூதரா இருந்தாரு, அமெரிக்கால தூதரா இருந்தாரு. நம்ம என்ன நினைக்க முடியும்? இந்த மாதிரியான இந்த அடாவடித்தனமான பேச்சுக்கள் இப்போ வந்து இந்த பேசுகிற ஒரு மனிதர் அப்ப முன்னாடியே வந்து பாஜக ஒத்தாசை செஞ்சு கொண்டிருந்தாருன்றதான் நான் நினைக்க முடியும். அப்ப இந்த ராட் இஸ் வெரி டீப். இது வந்து சரி செய்யறதுன்றது அவ்வளவு சுலபமா கிடையாது. இந்தியாவுடைய ஸ்டாண்டிங் உலகத்துல வந்து ரொம்ப கீழே போயிருக்குன்றதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்னை பொறுத்தளவுல. ஒரு காலத்துல வந்து இன்டெலெக்சுவல்ஸ் இருந்த இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு பிரதமர் மோடி இருக்கிறார். அந்த மோடியை பொறுத்தவரை அவர்களுக்கு வந்து அவார்டு கொடுக்க வேண்டும். என்ன வெளியே நடந்தாலும் அது வந்து உள்ளூர்ல வந்து ஓட்டாக மாற வேண்டும். அதான் அவர்களுடையது. அது மோடியினுடைய லார்ஜர் தன் இமேஜினுடைய ப்ரொஜெக்டினுடைய அவசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து இங்க ஓட்டாக மாற்ற வேண்டும். அது மட்டும்தான் ஒரு நோக்கமா இருக்குது. என்ன வெளியூர்ல செஞ்சாலும் அது வந்து உள்நாட்டுல வந்து ஓட்டா மாற வேண்டும். அப்ப அந்த ஒரு மனப்பான்மையில இருந்து நீங்க வந்து ஃபாரின் பாலிசி அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலயும் அடிதான் வருமே தவிர நிச்சயமாக ஃபாரின் பாலிசி உருப்படாது என்றுதான் உண்மையான விஷயமா இருக்கிறது. இனி வருகின்ற அரசாங்கங்களும் இப்படிதான் இருக்க போகுது என்றுதான் நான் காணுகிறேன். எனக்கு பெரிய ஹோப் இல்லைங்க. இப்ப ராகுல் காந்தி வந்து உட்கார்ந்தா கூட எனக்கு பெரிய ஹோப்பலும் கிடையாது. இன்னைக்கு அவரை சுத்தி இருக்கின்ற நபர்களை தாண்டி நீங்க வந்து ராகுல் காந்தி எல்லாம் போய் பாத்திர முடியாது. அதுதான் ராகுல் காந்தியினுடைய தனித்துவமாக இன்னைக்கு இருக்குது. எப்படி மோடி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் ராகுல் காந்தி இருக்கிறார். ஏறத்தால் அதே மாதிரி தான் முக ஸ்டாலினும் இருக்கிறார். சோ எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். எல்லாருக்குமே வந்து மோடியினுடைய பிராண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ் தான் இப்போ வந்து எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள்ன்றதான் உண்மை நிலையா இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு விடிவெல்லாம் நான் காணலைங்க. சார், ஒரு சீரியஸான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. டோட்டலா அது மோடி மட்டும் பிரச்சனை கிடையாது, இனி ஃபியூச்சர் எப்படி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. ஒரு பெரிய ஒரு த்ரெட்டல் மாதிரி தான் சார், ஒரு பெரிய அச்சுறுத்தல் மாதிரி தான் தெரியுது. இந்த பாலிடிக்ஸ் பார்த்தா நமக்கு அப்படிதான் புரிஞ்சுக்க முடியுது. இன் ஃபியூச்சர் இது எப்படி நகரப்போகுது, அடுத்த கட்ட அரசியல் எப்படி எதை நோக்கி நகருதுங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்களோட வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி.